காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணி குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். அதிமுக உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் கொண்டுவரும் தீர்மானம் மீது பேரவையில் இன்று விவாதம். சென்னையில் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை குறைந்தது. சிலிண்டர் விலை ₹43.50 குறைந்து ₹1921.50 விற்பனை. கொடைக்கானல் மன்னவனூரில் இன்று முதல் 4 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. உதகையில் இன்று முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை சினிமா படப்பிடிப்பு நடத்த தடை. கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. பெண்கள் பெயரில் வீடு நிலம் பதிவு செய்தால் பத்திரப்பதிவு கட்டணம் 1% குறைவு. தமிழ்நாடு அரசின் அரசாணையை அடுத்து இன்று முதல் அமல். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணி குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். அதிமுக உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் கொண்டுவரும் தீர்மானம் மீது பேரவையில் இன்று விவாதம். ஐபிஎல் தொடரின் 12வது லீக் ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி. கொல்கத்தாவை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. ஐபிஎல்லில் தனது முதல் போட்டியிலேயே சாதனை படைத்த மும்பை அணியின் பந்து வீச்சாளர் அஸ்வினி குமார் கொல்கத்தாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை. ஐபிஎல் தொடரின் 13வது லீக் ஆட்டத்தில் லக்னோ பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. மதுரையில் கிளாமர் காலி கொலை வழக்கில் தொடர்புடையவர் மீது என்கவுண்டர். தற்காப்புக்காக சுட்டதில் ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் உயிரிழப்பு. சென்னை பெரவள்ளூர் பகுதியில் இளைஞர் வெட்டி கொலை. மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோவில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் படுகாயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை. பிரதமரின் தமிழக வருகையை ஒட்டி ஹெலிகாப்டரில் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொண்ட பாதுகாப்பு படையினர். வரும் 6ஆம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு. அதிமுகவில் நிலவும் குழப்பத்திற்கு மௌனம் காப்பது ஏன்? ஓபிஎஸ் போல் எல்லாம் நன்மைக்கே என பதில் அளித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 3 மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். பாலக்காடு போத்தனூர் ரயில் வழித்தடத்தில் யானைகள் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெற்கு ரயில்வே தகவல்.
தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான திட்ட மதிப்பீட்டை தமிழில் தயாரிக்க அனுமதி கோரிய விண்ணப்பம் 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மடிப்பாக்கத்தில் காதல் விவகாரத்தில் பெண்ணின் அண்ணன் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்ய முயற்சி. 3 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. சென்னை திருநென்றூரில் ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பிரியாணி பார்சலில் கூலி போதைப் பொருள் இருந்ததால் ஹோட்டலுக்கு சென்று வாக்குவாதம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் இளைஞர்கள் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. பல அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் வன விலங்குகள் தீயில் கருகியதாக தகவல். தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். நாட்டில் இம்மாதம் முதல் ஜூன் வரை இயல்பை விட வெயில் வாட்டி வதைக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வக்பு மசோதாவை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் ஆகும் என எதிர்ப்பு. கேரளாவில் பிரியங்கா காந்தியின் வாகனத்தை மறித்த யூடியூபர் கைது. காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஜாமீனில் விடுவிப்பு. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 61 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் 10.7% கடன் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல். யுபிஐ புதிய விதி, வங்கி இருப்பு, தனிநபர் வருமான வரி விலக்கு உள்ளிட்டவைகளில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் இன்று முதல் அமல். பங்குனி ஆராட்டு விழாவையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. வரும் 18ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என அறிவிப்பு. அமெரிக்க கப்பல்கள் மீதான தாக்குதல்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்யா இதுவரை 1,83,000க்கும் மேற்பட்ட போர் குற்றங்களை செய்துள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. தென் அமெரிக்க நாடான ஈக்குவடாரில் துணை அதிபர் நியமனம். ஆளுங்கட்சியின் பொதுச் செயலாளரான சிந்தியா ஹெலிபர்ட்டை இடைக்கால அதிபராக நியமித்து அதிபர் டேனியல் உத்தரவு. தென்மேற்கு ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. நைஜீரிய குத்துச்சண்டை வீரர் போட்டியின் போது வலிப்பு தாக்கத்தால் உயிரிழப்பு. வீடியோ வழியாக அதிர்ச்சி.
சுந்தர் சி, வடிவேலு உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள கேங்ஸ்டர் திரைப்படம் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. கட்டட இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தோர் எண்ணிக்கை 3900-ஆக அதிகரிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.